Relativity, the special and the general theory. Episode 1. 1916 ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எழுதின ரிலேட்டிவிட்டி அப்படின்ற இந்த புத்தகம் உங்களை இயற்பியல் உலகத்துக்கு இழுக்கும். காலம், நேரம், பிரபஞ்சம் இது மூணையும் நீங்க பார்க்கும் விதத்தை சவால் விடும். இந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை நீங்க பார்க்கலாம். இது வெறும் அறிவியல் பயணம் மட்டும் இல்ல, நீங்க வாழுற ரியாலிட்டிய மாத்துற ஒரு பயணம். ரிலேட்டிவிட்டினா என்ன? இந்த பிரபஞ்சத்தோட மர்மம் என்ன? இதுல எனக்கு என்ன இருக்கு? என்னைக்காவது ராத்திரி வானத்தை பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்க்கும்போது ஒரு விதமான அதிசயத்தை உணர்ந்திருக்கீங்களா? இந்த பரந்த பிரபஞ்சத்துல நம்மளோட இந்த சின்ன உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் கூட தோன்றி இருக்கலாம். இந்த நேரம், காலம் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது? ஒன்னும் ஏன் ஒவ்வொரு மாதிரி தன்மையோட செயல்படுது? பொருள்கள் எல்லாம் எப்படி அதோட நிலையிலேயே இருக்கு? இதெல்லாம் எப்படி சரியா நடக்குது அப்படின்னு நீங்கள யோசிச்சிருக்கீங்களா? அப்போ நீங்க தனியா இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாங்க, அப்படி யோசிச்சது நீங்க மட்டும் இல்ல. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் தான் மனித இனம் பல நூற்றாண்டுகளா கேட்டுட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்க தன்னோட புரிதலுக்கான எல்லைகளையும், ரியாலிட்டினா இது அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற கண்ணோட்டத்தையும் உடைக்கக்கூடியதாகவும், அதை புரிஞ்சுக்க நம்மளால முடிஞ்ச எல்லைகள் வர நம்ம போய் பார்க்கறதுக்கு ஒரு உண்மையான சவாலையும் விடுது. இந்த கேள்விகளும் சிலதுக்கான பதில்களும் ஒரே ஒரு மனிதன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த பதில்கள் நம்ம இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் விதத்தையே மாத்திடும். ஆமாங்க, இந்த குக்குபைட்ல ரிலேட்டிவிட்டியை பத்தி, கால நேரத்தை பத்தி, எல்லாத்தையும் மீறின சக்தி இருக்கிறத பத்தி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன விஷயங்களை பார்க்க இருக்கும். இது மூலமா பிரபஞ்சத்தோட ஆழமான விஷயங்கள் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஐன்ஸ்டைனோட சேர்ந்து நம்மளும் இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கும் போது நம்மளை சுத்தி இருக்கும் இந்த உலகம் நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு எவ்வளவு மர்மங்களை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுப்போம், ஆச்சரியப்படுவோம். என்ன, ஆரம்பிக்கலாமா? வாங்க இந்த பிரபஞ்சத்தின் மர்மங்களை தெரிஞ்சுக்கலாம். Albert Einstein's relativity, the special and the general theory. Episode 2. Understanding speed of light. ஒளியின் வேகத்தை பத்தி புரிஞ்சுக்கலாம். 1800களின் பிற்பகுதியில சயின்டிஸ்ட் எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அமெரிக்கன் இயற்பியலாளர்களான ஆல்பர்ட் ஏ மைக்கேல்சன் அப்படின்றவரும் எட்வர்ட் டபிள்யூ மோர்லே அப்படிங்கிற 2 பேரும் உலகம் சுத்தும் போது ஒளியோட வேகத்தை வேறு வேறு டைரக்ஷன்ல அளவிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்த ரிசல்ட், உலகம் எவ்வளவு வேகத்துல சுத்தினாலும் ஒளி ஒரே வேகத்துல தான் டிராவல் ஆகுது அப்படின்னு வந்தது. ஆனா இது எப்படின்னு நீங்க கேட்கலாம். கார் டிரைவ் பண்ணும்போது ஹெட்லைட் ஆன் பண்ற மாதிரி தான் லைட்டோட வேகமும் காரோட வேகத்துக்கே மூவ் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா உண்மை அது இல்ல. இந்த இடத்துல தான் ஐன்ஸ்டைனோட அறிவியல் அறிவு ரொம்ப பிரகாசமா தெரியுது. மைக்கேல்சன் மோர்லேயோட ஆராய்ச்சியில தப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா ஐன்ஸ்டைன் வேற ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாரு. அது என்னன்னா, ஒளியோட வேகம் என்ன பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்போ நீங்க யோசிக்கலாம், எப்படி இந்த ஐடியா, அதாவது ஒரே மாதிரியே இருக்கிற ஒளியோட வேகம் இந்த நிஜ உலகத்துல எப்படி செயல்படுது அப்படின்னு. இதை புரிஞ்சுக்க ஒரு சின்ன விஷயத்தை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன். ஒருத்தர் பேரு அலைஸ் அண்ட் இன்னொருத்தர் பேரு பாப் அப்படின்னு வச்சுக்கலாம். அலைஸ் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. பாப் வேகமா போற ஒரு புல்லட் ட்ரெயின்ல இருக்காரு. அண்ட் 2 பேரோட கையிலயும் ஒரு ஸ்டாப் வாட்சும் இருக்கு. புல்லட் ட்ரெயின் அலைஸ் இருக்கிற அந்த இடத்த, அதாவது ஸ்டேஷனை கடக்கும் போது 2 பேரும் ஒரே நேரத்துல அவங்க கையில இருந்த ஸ்டாப் வாட்சை ஆன் பண்றாங்க. இங்கதான் கொஞ்சம் வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சுது. அதாவது ஒருவேளை அலைஸ்னால ஓடிட்டு இருக்க புல்லட் ட்ரெயின் உள்ள இருக்கிற பாபோட ஸ்டாப் வாட்சை பார்க்க முடிஞ்சா, அப்போ அவளுக்கு தன்னோட ஸ்மார்ட் வாட்சை விட பாபோட ஸ்மார்ட் வாட்ச் வேகம் கம்மியா டிக் ஆகுறத பார்க்க முடிஞ்சிருக்கும். அதுக்குன்னு அலைஸோட கண்கள் அவளை ஏமாத்துதுன்னு அர்த்தம் இல்ல, ஸ்பீட் ஆஃப் லைட் மாதிரி ஏதோ ட்ரிக் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் இல்ல. இது வெறும் நேரத்தோட வேறுபாடுகள் தான். பேசேஜ் ஆஃப் டைம்ல உள்ள டிஃபரன்ஸ் இப்படிதான் இருக்கும். இந்த வித்தியாசமான நிகழ்வுக்கு காரணம் டைம் டைலேஷன் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தன்னோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில சொல்றாரு. இந்த தியரி படி பார்த்தா, ஒரு பொருள், அதாவது இந்த இடத்துல புல்லட் ட்ரெயினோட வேகம் ஒளியோட வேகத்தோட சேர்ந்து நகரும் போது அவங்களுக்கு மற்ற பொருட்களோட வேகம், அதாவது அந்த வேகத்தோட கம்மியா இருக்கும் பொருட்களும் இல்ல நிலையான இடத்துல இருக்கும் பொருட்களும் அவங்கள விட ஸ்பீடு கம்மியா இருக்கும். அதனால அலைஸ் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல இருந்து பார்க்கும்போது எல்லாம் ஸ்லோவா இருக்கிறதா காட்டுச்சு. ஆன் தி அதர் ஹேண்ட், ட்ரெயின் உள்ள இருக்கிற பாபுக்கு எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரி தான் தோணும். அவர் நகராதத போலவும் டைம் எப்பவும் போல ஓடுறதாகவும் தான் தோணும். பட் அங்க இருந்து ஒருவேளை அவர் வெளியே ஸ்டேஷன்ல இருக்கிற அலைஸோட ஸ்டாப் வாட்சை பார்த்தா, அப்போ அவன் அலைஸோட ஸ்டாப் வாட்ச் ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கிற மாதிரி நினைப்பான். பல நூற்றாண்டா நம்ம நியூட்டன் கருத்தை தான் பார்த்துட்டு வரோம். நியூட்டனை பொறுத்தவரை டைம் எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் நகருதுன்னு சொல்றாரு. ஆனா ஐன்ஸ்டைன் இந்த அடிப்படையான விஷயத்த சேலஞ்ச் பண்றாரு. எப்படின்னா, ஏதாவது ஒண்ணு வேகமா நகருது அப்படின்னா அப்ப அதோட டைம் சுத்தி இருக்கிற மத்ததை விட ஸ்லோவா தான் போகுமா. இது ஐன்ஸ்டைன் ஸ்பேஸ் டைம், அதாவது டைமும் ஸ்பேஸும் கலந்த விஷயம்னு சொல்றாரு. ஐன்ஸ்டைனோட உலகத்துல டைம் ஒரு பொருளோட ரிலேட்டிவ் மோஷனை பேஸ் பண்ணி விரியலாம் இல்ல சுருங்கலாம்.
உதாரணத்துக்கு நீங்க ஒளி வேகத்துல ஸ்பேஸ்க்கு போயிட்டு எர்த்துக்கு வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க திரும்பி உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு வந்ததுக்கான நேரத்தை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் தான் ஆகியிருக்கும். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு அது அதிகமான நேரமா இருந்திருக்கும். இப்ப மறுபடியும் பாப் அண்ட் அலைஸ் கிட்ட வரலாம். இங்கதான் சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். என்னன்னா அலைஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாபோட ட்ரெயின் வேகமா போகும்போது டைம் மட்டும் பாதிக்கப்படல. ட்ரெயின் அதோட வழியில வேகமா போகும்போது அதோட நீளம் குறைவா தெரியுது. அதே ட்ரெயின் நிக்கும் போது அதோட நீளம் அதிகமா தெரியும். இது ஒண்ணும் மாயை கிடையாது. இது பிரபஞ்சத்தோட இன்னொரு அடிப்படை உண்மை. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இனி நம்ம பார்க்க போகும் ஐன்ஸ்டைன் உலகத்துல ஆரம்பத்துல எது முடியாதுன்னு நினைக்கிறோமோ, இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு நினைக்கிறோமோ, அதெல்லாம் ரியாலிட்டியில முடியும் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அடுத்து பார்க்க போற பைட்ஸ்ல இன்னும் ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச பல உண்மைகளை தெரிஞ்சுக்க போறோம். காலம், நேரம் எல்லாத்தையும் பத்தி ஒரு நேரத்துல நம்ம நம்பினது எல்லாம் இப்போ மாற போகுது. இந்த பிரபஞ்சத்தின் உண்மைகளை தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? எபிசோட் 3 The fine line between gravity and acceleration. வேகத்துக்கும் புவி ஈர்ப்புக்கும் நடுவுல இருக்கும் மெல்லிய கோடு. ஒரு மூடின லிஃப்ட். உங்களால வெளியே எதையுமே பார்க்க முடியாதபடி ஜன்னல்கள், கண்ணாடிகள் எதுவும் இல்லாத லிஃப்ட். அந்த லிஃப்ட்டுக்கு உள்ள நீங்க இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப ஏதோ ஒரு சக்தி, ஒரு ஃபோர்ஸ் உங்களை கீழே இழுக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்க. இந்த உணர்வுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். லிஃப்ட் கீழே இறங்குது, அதுக்கு ஒரு காரணம் புவி ஈர்ப்பு, அதாவது கிராவிட்டி. இது இந்த பூமியில தினசரி நீங்க ஃபீல் பண்ற ஒரு விஷயம் தான். பூமி தன்னோட புவி ஈர்ப்பு சக்தி மூலமா உங்களை அது கிட்ட இழுத்துட்டு போகும். ஓகே, இப்போ இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ். ஒருவேளை அந்த லிஃப்ட் பூமியில இல்லாம மேல ஸ்பேஸ்ல மிதக்கிறதா கற்பனை பண்ணுங்க. முக்கியமா ஸ்பேஸ்ல புவி ஈர்ப்பு சக்தி கிடையாது. ஆனா ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் நீங்க இருக்கிற அந்த லிஃப்ட் கிட்ட இருக்குன்னு வச்சுப்போம். அது நீங்க இருக்கிற லிஃப்ட ஒரு பக்கம் பிடிச்சு வச்சிருக்கோம். அந்த ஸ்பேஸ்ஷிப் லிஃப்ட்டுக்கு ஒரு விதமான ஃபோர்ஸை கொடுத்து ஒரு மாயமான புவி ஈர்ப்பை உங்களுக்கு தரும். லிஃப்ட் முழுக்க மூடி இருக்கிறப்ப அதை நீங்க புவி ஈர்ப்பு விசையை போலதான் ஃபீல் பண்ணுவீங்க. இங்கதான் ஐன்ஸ்டைனோட இன்னொரு உண்மை இருக்கு. அந்த 2 லிஃப்டோட வேறு வேறு நிலையில இருக்கிற வித்தியாசங்களை ஒருத்தரால சொல்ல முடியாது அப்படின்னு ஐன்ஸ்டைன் சொல்றாரு. பூமியோட புவி ஈர்ப்பா இருக்கட்டும், இல்ல ஸ்பேஸ்ஷிப்போட புவி ஈர்ப்பா இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான் ஐன்ஸ்டைன் புவி ஈர்ப்பும் ஆக்சிலரேஷன் சொல்லப்படுற முடுக்கமும் ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்டது இல்லைன்னு சொல்றாரு. இதுல எது ரியல் அப்படின்றது முக்கியம் இல்ல, பட் எப்படி ஃபோர்ஸ் அப்படிங்கிற விசையும் மோஷன் அப்படிங்கிற இயக்கமும் ஒரு குறிப்பிட்ட பெர்ஸ்பெக்டிவ்ல வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் முக்கியம்னு சொல்றாரு. இங்கதான் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங் ஆக போகுது. புவியீர்ப்பும் ஆக்சிலரேஷன் சொல்லப்படுற முழுக்கமும் ஒரே அளவுல இருக்கும்போது புவியீர்ப்பு ஒரு ஃபோர்ஸா இருக்காது, அதை விட ஸ்ட்ராங்கான ஒன்னா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ட்ரைனேஜ்லயோ இல்ல சிங்க்லயோ இல்ல வேற எங்கேயாவது ஒரு துளைக்குள்ள தண்ணி உள்பக்கமா சுழன்று போறதை நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த இமேஜினேஷனோட இப்ப ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிற கான்செப்டை யோசிச்சு பாருங்க. பிரபஞ்சத்தோட ஃபேப்ரிக் மாதிரி இருக்கிற இந்த ஸ்பேஸ் டைம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஸ்டார்ஸ், பிளானட்ஸ்க்கு நடுவுல துளைக்குள்ள சுத்தி சுத்தி போற தண்ணியை போலதான் சுத்திட்டு இருக்கு. ரெண்டும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஐன்ஸ்டைன் சொல்றாரு. ஒரு பொருளை இன்னொரு பொருள் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மூலமா இழுக்குது அப்படிங்கிறதுக்கு பதிலா ஐன்ஸ்டைன் 2 செலஸ்டியல் பாடிஸ் ஸ்பேஸ் டைம்ல ஒரு சுழல் உருவாக்குறதா பாக்குறாரு. துளைக்குள்ள போற தனி நீர் சுழலை உருவாக்குன மாதிரி. அதனால பூமி உங்களை இழுக்கிறதுக்கு காரணம் நீங்க பூமியோட வளைந்த பாதையில பூமி உருவாக்குன ஸ்பேஸ் டைம்ல மூவ் ஆகுறதுனாலதான். இப்படி நியூட்டனோட புவி ஈர்ப்பு சக்தியில இருந்து அப்படியே மொத்தமா ஐன்ஸ்டைனோட ஸ்பேஸ் டைம் ஜியோமெட்ரிக்கு வந்த இந்த மாற்றம் பெரும் சிறப்புக்கு உரியதா இருந்துச்சு. இந்த மாற்றம் முழுமையா உண்மையை மாத்தல, ஆனா இந்த பிரபஞ்சத்தை புதுசா வேற ஒரு பார்வையில பார்க்க வச்சுது. இப்போ இங்க இது உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கொண்டு வரலாம். ஆமா, இது ஒரு அழகான தியரி தான், ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? ஐன்ஸ்டைன் கூட இதை தான் யோசிச்சிருக்காரு. அவர் ஒரு வித்தியாசமான கணிப்பு கொண்டு வராரு. மெர்க்குரி அப்படின்னு சொல்லப்படுற புதன் கிரகத்தை பத்தின அவரோட கணிப்பு தான் இதோட முதல் பொறி. ரொம்ப காலமா வானியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மெர்க்குரின்னு சொல்லப்படுற புதன் கிரகம் சூரியனை சுத்தி வரதை பத்தி நிறையவே குழம்புனாங்க. ஒரு விசித்திரமாவும் வித்தியாசமான சுழற்சி பாதையில இது சூரியனை சுத்தி வருது. எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்கிற நியூட்டனோட விதியால கூட இதை பத்தி சொல்ல முடியல. ஆனா ஐன்ஸ்டைனோட கணிப்பு மெர்க்குரியோட இந்த விசித்திரமான செயல்பாட்டுக்கான காரணத்தை சொல்லுது. ஐன்ஸ்டைனோட ஜெனரல் ரிலேட்டிவிட்டி மூலமா இந்த மர்மத்தை பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நம்ம சின்ன வயசுல விளையாடின மெர்ரிகோ ரவுண்டை பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க பாக்குறப்ப அது சுத்தும் போது அதுல இருக்கிற ஒரு சீட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தள்ளாட்டத்தோட சுத்துதுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் இங்க மெர்க்குரிக்கும் நடக்குது. சூரியனை சுத்தி வரும்போது அது எதிர்பார்க்கிற மாதிரி சுத்தி வரல. மெர்க்குரி சுத்தி வர பாதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, அதாவது லேசான ஒரு அசைவு. அப்போதைய காலகட்டத்துல எல்லாராலையும் ஏத்துக்கப்பட்ட நியூட்டனோட லா ஆஃப் மோஷனால இதை தெளிவா விவரிக்க முடியல. இங்கதான் ஐன்ஸ்டைனோட தியரி உள்ள வருது. ஒருவேளை ஸ்பேஸ் கூட மிகப்பெரிய செலஸ்டியல் ஆப்ஜெக்டான சூரியனை சுத்தி வளைஞ்சு இருக்கலாம். இந்த தியரியை நீங்க யூஸ் பண்ணும்போது மெர்க்குரியோட இந்த வித்தியாசத்துக்கு ஒரு பெர்ஃபெக்டான காரணம் கிடைக்கும்.
ஐன்ஸ்டீனோட பிரபஞ்சத்துக்கு உள்ள போக போக நமக்கு இந்த பிரபஞ்சத்தை பத்தி இதுவரை புரிஞ்சுக்கிட்டது எல்லாம் வெறும் ஒரு சில துளி தான் அப்படின்னு தெரிய வரும். நம்ம இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல ஸ்பேஸும் டைமும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சிருக்குது. புவியீர்ப்பு அதாவது கிராவிட்டி ஒரு ஃபோர்ஸ் இல்ல, அது ஸ்பேஸ் டைம்ல இருக்கிற ஒரு வளைவு. ஐன்ஸ்டீனோட பிரபஞ்சம் நம்ம உண்மைன்னு நினைச்ச எல்லாம் பொய்யா போகிற ஒரு இடம். இங்க புதுசா கத்துக்கிட்டதை வச்சுக்கிட்டு ஐன்ஸ்டீனோட உலகத்துக்கு தொடர்ந்து போகலாம் வாங்க. எபிசோட் 4 The Curvature of the Universe. வளைந்த பிரபஞ்சம். நம்ம வளரும் போது இந்த பூமி தட்டையா இருக்கு அப்படின்னு யாராச்சும் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இந்த பூமியில ஒரு முடிவு இல்லாத பரந்த நிலத்துல நடந்துட்டு இருக்கிறது மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் யாராவது உங்ககிட்ட வந்து இந்த பூமி தட்டை இல்ல, அது ரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்க மொத்த பார்வையுமே மாறும். அது நாள் வரைக்கும் இந்த உலகத்தை நீங்க பார்த்துட்டு இருந்த கண்ணோட்டம் மாறும். ஐன்ஸ்டீனும் இந்த மாதிரி தான் ஒரு நாள் நான் யூக்ளிடியன் ஜியாமெட்ரியா கொண்டு வராரு. நம்ம ஸ்கூல்ல படிச்ச மாதிரி சாதாரண ஜியாமெட்ரி இல்ல இது. இந்த பிரபஞ்சம் வளைந்தும் மூடியும் இருக்குன்னு ஐன்ஸ்டீன் காட்டுறாரு. அவரோட வார்த்தைகள்ல சொல்லணும் அப்படின்னா யூனிவர்ஸ் இஸ் கர்வ்ட் அண்ட் வார்ப்ட் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ரிலேட்டிவிட்டி பத்தின ரொம்ப முக்கியமான புரிதலா இருக்கு. எப்படி இந்த பரந்த பிரபஞ்சத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றது. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு ஏரோப்ளேன் பயணத்தை எடுத்துக்கலாம். நீங்க இப்போ வட துருவத்துல அதாவது நார்த் போல்ல இருக்கீங்க. அங்க இருந்து ஒரு பிளேன் ஏறி கீழே ஈக்குவேட்டருக்கு பறந்து போறீங்க. ஈக்குவேட்டருக்கு போன உடனே அப்படியே நேரா ஒரு ரைட் டர்ன் எடுத்து திரும்பி பூமியோட கால் பகுதியை சுத்தி போறீங்க. அங்க இருந்து மறுபடியும் நேரா ஒரு ரைட் டர்ன் எடுத்து திரும்பி வட துருவத்துக்கு வரீங்க. இப்போ ஃபைனலா நீங்க எங்க ரீச் ஆகிருப்பீங்கன்னு தெரியுமா? என்னதான் நீங்க எத்தனை தடவை ரைட் டர்ன்ஸ் எடுத்திருந்தாலும் மறுபடியும் நீங்க எந்த இடத்துல ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே தான் வந்திருப்பீங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நீங்க வளைந்து இருக்கிற பூமி மேல ஒரு சின்ன டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இதுவே பூமியை சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் வளைந்து தான் இருக்கு அப்படின்றத நமக்கு காட்டுது. அண்ட் இது ரவுண்டா இருக்கனால நீங்க எடுத்த ரூட் நீங்க ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அங்கேயே திரும்பி போக நீங்க மேற்கொண்ட ஒரு ஷார்டஸ்ட் பாசிபிள் ரூட்டா இருக்கும். இந்த வினோத பாதையை தான் ஐன்ஸ்டீன் ஜியோடெசிக் அப்படின்னும் இந்த வளைந்த ஸ்பேஸ்ல ஒரு சின்ன பாதை அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம பழகப்பட்ட இந்த தட்டையான ஸ்பேஸ்ல இருந்து வேறுபடுது. அதாவது வேர்ல்டு மேப் மாதிரி நம்ம மேப்ல பாக்குறப்போ இந்த உலகமும் தட்டையா தானே தெரியும். இதே கான்செப்ட் தான் இந்த பிரபஞ்சத்துக்கும் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்றாரு. நம்ம மேல வானத்தை பார்க்கும்போது ஸ்பேஸ்லயும் நம்ம பூமியில பாக்குற மாதிரி எந்த வளைவும் கண்ணுக்கு தெரியாது தானே. ஐன்ஸ்டீன் இதை விளக்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஸ்பேஸ் பிளாட் ஆனது இல்ல, நம்ம பூமியில இருக்கிற வேலிஸ் அண்ட் கர்வ்ஸ் போல ஸ்பேஸாலையும் பெண்ட் ஆக முடியும், கர்வ் ஆக முடியும், அதாவது ஸ்பேஸை வளைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஸ்பேஸ்ல இந்த வளைவுகள் ஏற்பட என்ன காரணம்? ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், கேலக்சி மாதிரி பெரிய வலுவான பொருள்கள் தான் காரணம். அதனால ஒரு பொருள் ஸ்பேஸ்ல நகர்ந்துச்சு அப்படின்னா அது ஒன்றும் சும்மா நகரல. அந்த ஏரோப்ளேன் மாதிரி இந்த மாயமான வளைவுக்குள்ள ஒரு சின்ன பாதையா எடுத்து அதுல நகர்ந்து போகுது. அதாவது ஒரு பவுல்ல ஒரு கோலி கொண்டு சுத்துற மாதிரி. அது எப்படி அந்த வளைந்த பவுல்ல சுத்தி சுத்தி கீழே போகுதோ அதே மாதிரி ஸ்பேஸ்லயும் இந்த பிக் ஹெவி திங்ஸால கிரியேட் பண்ணப்பட்ட பாதையில மற்ற பொருட்கள் சுத்தி சுத்தி ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல நகருது. இததான் ஜியோடெசிக் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்றாரு. இப்போ ஏன் இந்த ஜியாமெட்ரி, ஸ்பேஸ், டைம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம்? ஏன்னா இந்த ஸ்பேஸோட ஷேப்பும் ஸ்ட்ரக்சரும் நேரடியா இந்த கண்டென்ட்டுக்கு உள்ள வருது. ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், கேலக்சிஸ்னு எல்லாமே இந்த வளைந்த பிரபஞ்சத்துக்குள்ள தான் வருது. அடுத்து எப்படி ஐன்ஸ்டீன் டைம் அண்ட் ஸ்பேஸை பத்தின நம்மளோட புரிதல்களை மட்டும் ரீடிஃபைன் பண்ணிட்டு விடாம இந்த உலகத்தோட, பிரபஞ்சத்தோட, காஸ்மஸோட அமைப்பையும் அழிவையும் பத்தியும் சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். வாங்க ஐன்ஸ்டீன் உலகத்தோட அடுத்த ஸ்டாப்புக்கு போகலாம். எபிசோட் 5 ஐன்ஸ்டீனோட காஸ்மிக் பிலாசபி. என்னைக்காவது ராத்திரியில வானத்தை பார்த்து இந்த பரந்த பிரபஞ்சத்துல நம்ம இருக்கிற இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இது பொதுவாவே மனிதர்களுக்குள்ள தோன்றுற ஒரு கியூரியாசிட்டி தான். பட் இந்த கியூரியாசிட்டியை ஐன்ஸ்டீன் எடுத்து இந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்மளுக்கு வேற விதமா புரிய வைக்கிறாரு. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு வினோதமாவும் விசித்திரமாவும் இருக்குது அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டுறாரு. உதாரணத்துக்கு ஐன்ஸ்டீனோட பார்வையில இந்த பிரபஞ்சம் எல்லாரும் நினைக்கிற மாதிரி முடிவில்லா இடம்னு ஒன்றும் கிடையாது. இது ஃபைனைட் யூனிவர்ஸ் தான். நீங்க இந்த குளோப் ஷேப்ல இருக்கிற உலகத்துல டிராவல் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க, ஆனா எங்கேயும் ஒரு எட்ஜை பார்க்கவே முடியல, அப்படிதானே? அதாவது ஒரு முடிவே தெரியாம இருக்கு. நம்ம பிரபஞ்சமும் அப்படிதான், எந்த ஒரு எல்லையும் இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கு. பட் அது முடிவில்லாத அளவு பெரிய பிரபஞ்சம் அப்படின்னு கிடையாது. இது கொஞ்சம் யோசிச்சு பார்க்க குழப்பமா தான் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கூட வரும், எப்படி ஒரு விஷயம் அளவிட முடிஞ்சதாவும் எல்லை இல்லாமலும் இருக்க முடியும் அப்படின்னு. ஆனா அதுதான் ரிலேட்டிவிட்டி. நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் வேற விதமா யோசிக்க வைக்கும். இந்த வானம், உலகம் எவ்வளவு பெருசா பறந்து இருக்குன்னு பாருங்க. நம்ம தினம் தினம் பார்த்து ரசிக்கும் இந்த ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் எல்லாம் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு இவ்வளவு அழகான ஒரு வடிவத்தையும் கொடுத்திருக்கு.
கொஞ்சம் யோசிங்க, எப்படி இந்த மாதிரியான பெரிய பொருட்கள் ஸ்பேஸ் டைம்ல தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு, எப்படி இந்த மேசிவ் ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்பேஸ் டைமோட ஃபேப்ரிக்கை முழுங்குதுன்னு. இப்போ இதை ஸ்கேல் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாம் கலெக்டிவா சேர்ந்துதான் ஸ்பேஸ் டைம்ல ஒரு காஸ்மிக் ஸ்கேல்ல அந்த வளைவை ஏற்படுத்துது. இது ஒரு சில குறிப்பிட்ட தாக்கங்களை தரும். இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற நிறைய வான் பொருட்கள்னால இந்த பிரபஞ்சம் வளைந்த ஒரு வடிவத்தை அடையுது. பிரபஞ்சத்துல இருக்கிற பொருட்களோட கிரிட்டிக்கல் டென்சிட்டியை பொறுத்து ஒரு பிரபஞ்சம் வெவ்வேறு வடிவத்திலையும் வெவ்வேறு விதி அமைப்போடையும் இருக்கும். உதாரணமா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கிரிட்டிக்கல் டென்சிட்டியோட இருந்தா இந்த பிரபஞ்சம் 2 பக்கமும் டைட்டா பிடிச்சுக்கிட்ட பெட்ஷீட் மாதிரி பிளாட்டா கூட இருந்திருக்கும். 2 பேர் 2 பக்கம் பிடிச்சிக்கிட்ட பெட்ஷீட்ல எந்த வளைவும் இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுல உள்ள பொருட்கள் பெர்ஃபெக்ட்டா அரேஞ்ச் ஆகி இருக்கணும். அதாவது சரியான அளவு மேட்டரும் அதுல இருந்திருக்கணும். அந்த போர்வை எந்த பிரச்சனையும் இல்லாம பிளாட்டா விரிஞ்சா அப்போ அதுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் சரியான அமௌண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த போர்வை மேல ஒரு வலுவான பந்து உன்னை கொண்டு போய் வச்சா என்ன ஆகும்? அந்த போர்வை அந்த பந்தை சுத்தி குழிவா வந்துடும். இந்த மாதிரி தான் பிரபஞ்சத்திலையும் நிறைய வலுவான பொருட்கள் இருக்கு, அதனாலதான் அது வளைந்து இருக்கு. ஒருவேளை பிரபஞ்சத்துக்குள்ள கொஞ்சமான பொருட்கள் இருக்கிறதா நினைச்சுக்கலாம். அப்பவும் அந்த போர்வை தட்டையா போகாது. அதுக்கு பதில் பிரிங்கிள்ஸ் சிப்ஸ் மாதிரி இல்ல குதிரை சேனம் மாதிரி பாதி வளைந்துதான் இருக்கும். இந்த வடிவம் வெறும் கணக்கு மட்டும் இல்ல, நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற பொருட்களோட அடர்த்தி அப்படி. இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து விரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, இல்ல உடையுமா, இல்ல ஒரு சமநிலை அடையுமா? ஐன்ஸ்டீன் இந்த முடிவை பத்தி ரொம்ப ஆழமா யோசிச்சாரு. இந்த யோசனைக்கு பதில் தான் இந்த பிரபஞ்சத்தை வேற விதமா நம்ம புரிஞ்சுக்க கொண்டு போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஐன்ஸ்டீன் அடிக்கடி அவரோட தியரியில தடுமாறுற தத்துவ கிளைகள். ரிலேட்டிவிட்டி நிஜத்தை பத்தி என்ன சொல்லுது? ஸ்பேஸும் டைமும் ஒன்னா சேர்ந்த விஷயம் தானா, இல்ல ஒருத்தர் பார்க்கும் விதத்துக்கு ஏத்தது போல மாறுதா? இந்த சிந்தனைகள் நம்மள ஒரு நிர்ணயத்துக்கு கொண்டு போகுது. இந்த ஐடியா மொத்தமும் ஏற்கனவே இருந்ததை வச்சு நடந்ததா கூட இருக்கலாம். பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லாம் ஒரு விதிப்படிதான் நடக்குது அப்படின்னா அப்போ ரேண்டமுக்கு இடம் இருக்கா, இல்ல இந்த பிரபஞ்சம் ஒரு பரந்த நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மிஷனா? ஐன்ஸ்டீன் இது எல்லாத்தையும், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அறிவியல் தியரிகள் மூலம் விலக்கி சொல்ல முடியும்னு சொல்றாரு. அவரை பொறுத்தவரை இது எல்லாம் வெறும் ஒரு ஈக்குவேஷன் மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சத்தோட உண்மையை விளக்குற விஷயம் அது. இந்த அறிவியல் விதிகள் பார்க்கறதையும் பார்க்கப்படுறதையும் இணைக்கிற ஒரு இணைப்பு பாலமா இருக்கும். சப்ஜெக்டிவிட்டியும் ஆப்ஜெக்டிவிட்டியும், அதாவது அகத்தையும் புறத்தையும் ஒன்னோட ஒன்னா பிணைக்க வைக்கும். எல்லாத்தையும் எளிமையா விலக்கி சொல்லும். அடுத்த தடவை நீங்க ராத்திரியில வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது இது வெறும் ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சிஸ் இருக்கிற வானம் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் தாண்டி ஸ்பேஸ் டைம், மேட்டர், எக்ஸிஸ்டன்ஸ் மற்றும் எல்லா ஆச்சரியமான விஷயங்களையும் தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு பிரபஞ்சம் அப்படின்னு புரியும். இறுதி சுருக்கம். 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில ஐன்ஸ்டீனோட ஆராய்ச்சி ஒரு முடிவுக்கு வந்தது. ஒலியோட வேகம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு உண்மை டைம் டைலேஷனை கொண்டு வந்துச்சு. வேகமா ஓடும்போது டைம் ஸ்லோவா தான் போகும் அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது. ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஸ்பேஸ் டைமை பத்தியும் அது எப்படி நியூட்டனோட ஐடியாவை சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த தியரி புவி ஈர்ப்பு, அதாவது கிராவிட்டி பத்தி கூட சொன்னது. புவி ஈர்ப்பு வெறும் ஒரு ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னும், இந்த பிரபஞ்சம் நிறைய பொருட்கள்னால எப்படி வளைந்து இருக்கு அப்படின்னும், நம்மளோட பழைய புரிதல்களை எப்படி ரீஷேப் பண்ணுச்சு அப்படின்னும் நம்ம பார்த்தோம். மெர்க்குரி எப்படி ஒரு விசித்திரமான பாதையில சூரியனை சுத்தி வருது, ஒரு தண்ணி சுழல்ற மாதிரி தான் அதுவும் சுழலுது அப்படின்னும், முடிவில்லா பிரபஞ்சத்துக்கு எப்படி ஒரு வடிவம் கிடைக்குது அப்படின்னும், அது எப்படி விரிவடையுது, உடையுது, சமநிலைக்கு எப்படி போகும், இது எல்லாம் ஐன்ஸ்டீனோட சயின்ஸை தாண்டின ஒரு பிலாசபிக்கல் அப்ரோச் கொண்ட பார்வையில அவரோட தியரியில நம்ம பார்த்தோம். இனி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பைட்ஸ்ல பார்க்கலாம்.